தமிழகத்தில் அரசியல் மாற்றம் ஏற்பட போவது நிச்சயம். கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை கருத்து. மாற்றத்தை விரும்பும் கோவை மக்கள் மாற்றத்தின் பக்கம் நிற்பார்கள் என்றும் நம்பிக்கை பேச்சு. தமிழகத்தில் மது மற்றும் போதைப் பொருளால் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிந்துள்ளது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. வெற்றி பெற்றால் தமிழக மக்களை காக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. கர்நாடகாவில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நடைபெற்ற சோதனையில் 98.52 கோடி ரூபாய் மதிப்பிலான 1.22 கோடி லிட்டர் பீர்கள் பறிமுதல். மாநிலம் முழுவதும் 6.50 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு